விடக்கூடாது. இந்த மாதிரி ஆண்களை விடக்கூடாது. அந்த மாதிரி கொடூரமான பன்மை உள்ள ஆண்களை பொண்ணு வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பொண்ணு வீட்டில் தான் வந்து அந்த கல்யாண செலவு பண்ணணும். காசும் கொடுத்து பொண்ணும் கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கை எனக்கு இப்போ எனக்கு ரிதன்யா பற்றி பேசும்போது ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட வாழ்க்கையும் எனக்கு திருப்பி ஃப்ளாஷ்பேக் தான் எனக்கு ஓடுது. நான் என்ன பயந்துருக்காங்க, ரொம்ப டார்ச்சர் ஆயிருக்காங்க, ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காங்க அப்படின்றது தான் சொல்ல முடியும். ஏன்னா உடல் ரீதியாகவும் அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாகவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும். ஸோ ஆக மொத்தத்தில் ஷி வாஸ் ப்ரெஷர்ட், ஷி வாஸ் புஷ் டு அ கார்னர் அப்படின்னு தானே. மூளைக்கு தள்ளப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு இப்போ ரித்தன்யா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அந்த மாமனார் மாமியார் என்ன சொல்லிப்பாங்க, பொய் வழக்கு போட்டாங்க அந்த குடும்பம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ரித்தன்யா எடுத்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் நம்ம வாங்கி கொடுப்போம். நம்ம குடும்பம் வந்து ஒழுங்கா இருந்தாலும் கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் யாராவது நம்மளை பத்தி தவறாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும். இவ திமிரு பிடிச்சவ, இவ அடங்காதவ, இவ வந்து சொசைட்டிய பயந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்றேன். அப்பா அம்மாவை நினைச்சு அவங்க எடுக்கிறதா நான் அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து சின்ன ஸ்கிராட்ச் விழுந்தாலே நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து உடனே எங்க அப்பாலாம் வந்து எனக்கு வந்து பிளட் அண்ட் ஸ்வெட் தனியால அந்த கல்யாணத்தை நடத்தினாங்க. ஸ்ட்ரோக் பேஷண்ட் அந்த டைம்ல. அதுலயே அவரு ரிதன்யா அப்படிங்கிற ஒரு பெண்மணியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். ஸோ அவங்களோட இந்த பிரச்சனையை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக காயத்ரி மேம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கன்னு கேட்க முடியல, ஏன்னா இது ஒரு நல்ல உரையாடலாக நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இல்லை, ஒரு துக்க உரையாடல் தான் சொல்லலாம். மெயினாக பெண்கள் சமுதாயத்துக்கு இன்னும் இந்த ஒரு வரதட்சணை கொடுமை இன்னும் இருக்கா? ஏன்னா அந்த காலத்தில் தான் அதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த காலத்துலேயுமே அது ஒரு தொடருது. அதனால ஒரு பெண்ணுமே வந்து அவங்க மாச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? ஸோ இன்னைக்கு இந்த டௌரி விஷயம் என்பதுன்னு பார்த்தீங்கன்னா, சில ஃபேமிலிஸில் வந்து சின்ன வயசுலேயே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், ஏன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவங்களா நம்ம வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் வசதியானவங்களாக இருந்தாங்கன்னா அந்த பெண்ணை நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் கொடுப்பாங்க. சில பெண்கள் வந்து கட்டிக்க போகிற ஆண்கள் நல்லா இருந்தால் போதும், குடும்பம் வந்து அந்த ஆண் வந்து கண்டிப்பாக அந்த பெண்ணை காப்பாற்றிடுவான்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடிய குடும்பங்களும் இருக்குது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து ரிதன்யாவுக்கு நடந்தது வந்து ஒரு மிகுந்த ஒரு சோகமான ஒரு விஷயம். வருத்தமாகவும் இருக்கு. ஏன் இந்த ஒரு முடிவுக்கு வந்தாங்க அப்படின்றது வந்து ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அளவில் மனதளவில் தைரியமாக இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய விஷயம் பரவாயில்ல வேண்டாம், நம்ம வந்து நம்ம சொந்த காலில் நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுதான் கல்யாணம் முடிஞ்சு சரியே இல்லை அப்படின்னு இல்லைன்னா அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்றது நினைக்கக்கூடாது அப்படின்றது தான் நான் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். ரிதன்யா எடுத்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் நம்ம வாங்கி கொடுப்போமே அப்படின்றது அந்த 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 இது வந்து அம்மா அப்பா என்றைக்குமே அப்படி நினைக்க மாட்டாங்க. நம்ம வந்து அது அந்த ஒரு பயத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம திருப்பியும் அந்த ஊருக்கு போயாச்சுன்னா, திருப்பி அந்த வீட்டுக்கு போயாச்சுன்னா, நம்ம சுற்று வட்டார நம்ம குடும்பம் வந்து ஒழுங்காக இருந்தாலும் கூட இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் யாராவது நம்மளை பற்றி தவறாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய ஏற்படும். இவ திமிரு பிடிச்சவ, இவ அடங்காதவ, இவ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்கலாம், இவங்க மற்றவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு அப்பா அம்மாவோட நிம்மதியை கெடுக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடிய சொசைட்டி வந்து நிறையா. நான் ஐம் அ டிவோர்ஸினால இது என்னால் சொல்ல முடியும். நான் இது வந்து தொடர்ந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயம். இவ அடங்கா பிடாரி, இவ வந்து என்னை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது, என்ன கஷ்டம் நடந்ததுன்னு கூட தெரியாது. ஆனால் வந்து அடங்கா பிடாரி இம்மீடியட்டாக உடனே வந்து இவ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டா அப்படின்னு. வாழ்க்கை என்பது என்ன அட்ஜஸ்டா? ஒருத்தருக்கு நெகட்டிவ் இருந்ததுன்னா ஒருத்தர் பாசிட்டிவாக அதை எடுத்துகிட்டு போகணும். இன்னொருத்தவங்களுக்கு நெகட்டிவாக இருந்தால் அதை இன்னொருத்தவங்க வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுக்கறது தான் ஒரு கல்யாணம்.
எனக்கும் அது சரிப்பட்டு வராதனால நான் வந்து நான் வெளியில வந்துட்டேன். ஆனா ரித்தன்யா வந்து ஒரு சொசைட்டிய பயந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அப்பா அம்மாவை நினைச்சு அவங்க எடுக்கிறதா நான் வந்து பார்க்கல. சொசைட்டிய நினைச்சுதான் அவங்க வந்து இந்த பயத்தால தான் இந்த ஒரு செயல் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றது வந்து நான் சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல அவங்க சைட்ல மாப்பிள்ளை வீட்டு சைட்ல என்ன அழுத்தம் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்குன்றது வந்து ரித்தன்யாவுக்கு மட்டும்தான் தெரியும். அது அவங்க கடைசி வாய்ஸ் நோட்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னும் போது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும், அதாவது ஒரு பர்சனை நொந்து போகிற அளவுக்கு ஏதோ ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு. ஏதோ ஒரு வன்கொடுமை நடக்காமல் இந்த ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நபரா நான் அவங்கள பார்க்கல. அதுவும் கிட்டத்தட்ட இத்தனும் ஷார்ட் பீரியட்ல 78 நாள் தான். அதுல நடுவுல கொஞ்ச நாள் அப்பா அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல பெண்கள் அனைவரும் தைரியமாக நம்ம வந்து அடுத்த வேலையை செய்வோம் அப்படின்றது போது, இன்னைக்கு ரித்தன்யாக்கு ஏன் அந்த தைரியம் இல்லை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் பக்கத்துல இருக்கிற சொசைட்டி. ஆனா ரித்தன்யா இந்த முடிவுக்கு எடுத்திருக்காங்கன்னா அவங்க பயந்துருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். ரித்தன்யோட கணவன் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் கொடுக்கறத வந்து அவங்களே அவங்களோட மாமியார் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லல. கணவரோட அம்மா கிட்டே நம்ம இதை சொல்வோமே, அவங்க வந்து பேசுவாங்க கணவர்கிட்டன்ற ஒரு நம்பிக்கையோட சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அதுக்கப்புறமா அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்திருக்கு. அவங்கள துன்புறுத்துறது, வார்த்தையால துன்புறுத்துறது, நீ என்ன இவ்வளோ டவுரி தான் எடுத்துட்டு வந்த, என் பையனுக்கு இன்னும் பெட்டரான பெண்கள் எல்லாருமே இருந்தாங்க, ஆனா நான் உன்னதான் வந்து சூஸ் பண்ணும், இப்படியெல்லாம் சொல்லும் போது அவங்களுக்கு டோட்டலா ஒரு பொண்ணே ஒரு பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவங்க வந்து இருந்திருக்கு. அதாவது அவங்க புரிதல் வந்து அந்த அம்மாவுக்கும் புரிதல் அவ்வளவுதான் அப்படின்றது நான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு பெண், அவங்களுக்கும் வயசாக போகுது. அப்போ வந்து ஒரு பெண் குழந்தையாக ஒரு மருமகள் தான் அவங்கள பாத்துக்க போறாங்க. அந்த பெண்ணை வந்து எப்படி அழகா பாத்துக்கணும் நம்ம அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்து புரிதல் இல்லையா என்றது நம்மளுக்கு தெரியல அப்படின்றது தான். ஸோ ஆக மொத்தத்துல ஷி வாஸ் ப்ரெஷர்ட், ஷி வாஸ் புஷ் டு அ கார்னர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க ஒரு மூளைக்கு தள்ளப்பட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அதே சமயத்துல பாவம் அந்த அப்பா அம்மா என்ன மனசுல ஒரு பதற்றம் இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அந்த ஹராஸ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன ஸ்கிராட்ச் விழுந்தாலே நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து உடனே பதப்படுப்பாங்க இல்லையா. குழந்தையா நடக்கும்போது அடி எடுத்து நடக்கும் போதுலேருந்தே அவங்க வந்து பார்த்து இன்னி வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னை யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா, என்னை யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களா. ஏன்னா நம்ம வந்து பப்ளிக் லைஃப்ல இருக்கோம், சொசைட்டில எத்தனை பேர் என்ன கண்ணாமின்னு திட்டுறவங்க இருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்ற ஒரு இது இருக்கும் இல்லையா. ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு பயம் இருக்கும். ரித்தன்யாவோட அப்பா அம்மாவுக்கும் அதே தான் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அவங்க திருப்பி மறு வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்ற கூட தைரியம் கூட கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து ரித்தன்யா இந்த அளவுக்கு போனது காரணம் சம்திங் ஷி மஸ்ட் ஹவ் ஃபெல்ட், இந்த மாதிரி சொசைட்டி இஸ் நாட் கோயிங் டு பி கைண்ட் டு ஹர். அவங்க ஏன்னா அந்த 2வது வாழ்க்கைக்குமே எனக்கு வந்து விருப்பம் இல்லை, அந்த ஆடியோவில் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. 2வது வாழ்க்கைக்குமே எனக்கு வந்து விருப்பம் இல்லைப்பா, அதனால நான் முடிச்சுக்கிறேன் என்னோட வாழ்க்கைய, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, பயந்துருக்காங்க, ரொம்ப டார்ச்சர் ஆயிருக்காங்க, ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காங்க அப்படின்றது தான் சொல்ல முடியும். ஏன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இப்படி கோத்ரூ பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது சாதாரண வார்த்தை கிடையாது இல்லையா. ஸோ ஐ எம் பிட்ரேடு இன்சைட் அண்ட் அவுட் சைட். அந்த அளவுக்கு வலி ஷி மஸ்ட் ஹவ் கான் த்ரூ. ஏன்னா வந்து இது யார்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும்? எத்தனை பேர்கிட்ட நான் என்ன கோத்ரூ பண்ணியிருக்கேன்றது சொன்னால் அது புரிஞ்சுப்பாங்க. அது பாதி பேர் எனக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு நினச்சிட்டு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் அது வந்து பின்னாடி போய் அவங்க கேலி கிண்டலாக, அது அவங்களுக்கு ஒரு காசிப்பாக, அவங்களுக்கு அது ஒரு ரூமராக தான் அது போயிருக்கே தவிர, என்னை பற்றி என்னோட வலி எனக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் புரியாது, இன்க்ளூடிங் மை பேரண்ட்ஸ். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து ஏதோ கோத்ரூ பண்ணுறான்னு தான் தெரியுமே தவிர அவ என்ன கோத்ரூ பண்ணுறா அப்படின்றது வந்து யாருக்குமே புரியாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒருத்தரோட இண்டிவிஜுவல் லைஃப் ஒருத்தரோட இண்டிவிஜுவல் லைஃப் தான். வெதர் இட் இஸ் அ மேன் ஆர் உமன், அவங்க வந்து சொசைட்டி வந்து ஒருத்தர் மீது உண்மை அறியாம அது வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
இந்த மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தியா இருந்துட்டு தான் என் மகள் போயிருக்கா அப்படின்னு. ஸோ அது வந்து அவருக்கு எப்படி சொல்றது, அவர் என்ன மைண்ட் செட்ல போட்டாரோ அது கன்வே ஆகாம அது அவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிடுச்சு. நீங்க எப்படி அந்த மாதிரி போடுவீங்க, நீங்க தவறான ஒரு அபிப்பிராயத்தோட தான் இது போட்டிருக்கீங்க, ஒரு தப்பான எக்ஸாம்பிள்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்பா அம்மா இப்போ வந்து ரைட் மைண்ட் செட்ல இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு குழந்தைய இழந்த ஒரு தருணத்துல இருப்பாங்க. அந்த பொண்ணு என்னென்ன சொல்லியிருக்கும், ஒரு நடுவுல வீட்டுக்கு வந்து தங்கி இருந்தாங்க, இது எனக்கு ஒத்து வராத ஒரு கல்யாணமா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும்போது எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதை வச்சுதான் அவர் பேசியிருப்பாரே தவிர என் பொண்ணு கண்ணியமானவ அப்படின்னு சொல்றதுக்கு மேபி இது ஒரு வார்த்தைகள் மாறி வந்திருக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால நம்ம ரித்தன்யாவுக்கும் அப்பாவுக்கும் நடந்த நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது. அவரோட வார்த்தை ஏன் அப்படி இருக்குன்றது, ஏன்னா அவர் வந்து மறு வாழ்க்கையை பத்தி அவர் வேண்டான்னு சொல்லலை. ஆனா ஏதோ ஒரு விஷயம் அவங்க சொன்னனாலதான் அவர் இந்த மாதிரி ஏதோ அவர் பேசியிருக்காரு அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். மேபி கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ள. அது நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு ஒரு வீட்டுக்குள்ள நம்ம வந்து புது வீட்டுல, அது நம்மளுக்கு அறியாத ஒரு வீட்டுக்குள்ள நம்ம போகும்போது யார் என்னன்னு சொல்றதுக்கு நம்மள நோண்டி பார்க்கறதுக்கு இருப்பாங்க அந்த குடும்பத்துக்குள்ள. அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் இன்னைக்கு டாலரன்ஸ் லெவல் ரொம்ப கம்மி. நம்ம எதுக்கு இதுக்கு டாலரேட் பண்ணணும்? எனக்குன்னு கடவுள் ஒரு உயிர் கொடுத்துருக்காரு. அந்த உயிருக்கு எனக்கு அதுக்கு மதிப்பு எனக்கு தெரியும். ஆனா நீங்க அதுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னும் போது அது நம்ம ஏன் டாலரேட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே உரிமை இருக்கு இல்லையா, வாழ்றதுக்கு உரிமை இருக்குல்ல. இதனோட ஷூட் நடந்த பிறகு அவங்க ஃபேமிலியில, கணவரோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் அவங்களோட மாமியாருக்கு உடல் நலம் சரியில்லாத காரணத்தால, பிகாஸ் அவங்களோட ஏஜ் ஃபேக்டர் வச்சு அவங்கள வந்து வெளியில விட்டுருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா கணவருக்குமே பெயில் கிடைச்சி வெளியில வர போறாங்கன்றாங்க. ஸோ இது ஒரு தப்பான ஒரு பிம்பம் தானே ஏற்படுத்துது. இன்னைக்கு வந்து நியாயம் என்பது ரொம்ப குறைவாயிடுச்சு. பெண்ணு வந்து தைரியமா வெளியில வந்து சொல்லணும்னா 4 தடவை யோசிக்க வேண்டியதா இருக்கு. உடனே நம்ம மேலேயே திருப்பி நம்ம வந்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க போலீஸ். ஏன்னா அந்த பொண்ணு அது கூட பயந்துருக்கலாம் இல்லையா, நான் போய் அவங்களோட நான் எப்படி ஃபைட் பண்ணுவேன். இப்போ சிம்பிளா நானே சொல்றேன், எனக்கும் ஒரு அரசியல் தலைவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. அப்போ நான் வந்து எனக்கும் மனசுக்குள்ள 1000 விஷயம் தோணுச்சு. என்ன இப்படி நான் அவங்களோட சண்டை போடுவேன்? ஒரு பெரிய பதவியில இருக்காங்களே, நான் சின்ன பதவியில தானே இருக்கேன், நான் எப்படி தைரியமா சண்டை போடுவேன்? ஆனாலும் எனக்கு வந்து அதை நான் விடக்கூடாதுன்னு இருந்தேன். விடக்கூடாது, இந்த மாதிரி ஆண்களை விடக்கூடாது, அந்த மாதிரி கொடூர மனப்பான்மை உள்ள ஆண்களை விடக்கூடாதுன்னுக்காக தான் நான் வந்து தொடர்ந்து பேசுறேன். அதனாலதான் இன்னைக்கு வந்து எந்த பெண்களா இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு மன வருத்தமோ என்ன ஒரு ஒரு என்ன உடல் ரீதியாக உங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் இல்ல மனம் ரீதியாக உங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் தைரியமாக நீங்க எனக்கு போன் பண்ணலாம். நியாயம் உங்க பக்கத்துல இருந்துச்சுன்னா நியாயத்துக்காகவும் நான் பேசுவேன், நான் கண்டிப்பாக பேசுவேன். அதனால தயவு செஞ்சு ஒரு தவறான முடிவுக்கு போகாதீங்க. சோசியல் மீடியா, சொசைட்டி அதெல்லாம் தூக்கி போடுங்க. உங்களுக்காக நீங்க வாழுங்கன்றது தான் நான் சொல்வேன். உங்களுக்காக வாழுங்க. 4 பேருக்கு நீங்க கோத்ரூ பண்ண அந்த கஷ்டத்தை வந்து 4 பேருக்கு வரவிடாம தடுத்து பாருங்க. அதுவே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்திலுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வரதட்சணை கொடுமை இருக்கா? ஏன்னா இப்போ அதுக்கு ரொம்ப கம்மியாயிட்டு வருது, நம்ம மாடர்ன் சொசைட்டி மாறிட்டோம், அதெல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் கெத்தா சுத்துற ஒரு டைம்ல வந்து அகைன் இந்த மாதிரி ஆகும்போது இந்த ஒரு விஷயத்தை தடுக்க என்னெல்லாம் மேற்கொள்ளலாம்? ஆசை இருந்தாதான் டவுரி கேட்பாங்க. பொண்ணு வீட்டுல தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், பொண்ணு வீட்டுல தான் வந்து அந்த கல்யாணம் செலவு பண்ணணும், பொண்ணு வீட்டுல தான் வந்து அவங்க வந்து காசும் கொடுத்து பொண்ணும் கொடுத்து அந்த பொண்ணோட வாழ்க்கை சீரழிஞ்சு போனதுக்கு அப்புறம் திருப்பி வரும்போது நீங்க வந்து எம்டி ஹேண்டடா தானே வரீங்க. பல எம்டி ஹேண்டடா நீங்க வரீங்க, ஸ்காரோட வரீங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஸ்காரோட தான் நீங்க திரும்பி வரீங்க. ஓகேங்களா? ஒரு தழும்போட தான் நீங்க வரீங்க. கடைசி வரைக்கும் அந்த தழும்பு இருக்கும். எனக்கு இப்போ எனக்கு ரிதன்யா பத்தி பேசும்போது ஒவ்வொரு நிமிஷமும் என்னோட வாழ்க்கையும் எனக்கு திருப்பி ஃபிளாஷ்பேக் தான் எனக்கு ஓடுது, நான் என்ன கோத்ரூ பண்ணேன் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன நடந்தாலுமே நம்ம வந்து இந்த டவுரின்றது வந்து அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது ஆண்களுக்கும் சிலது கெடுதல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு ஈகோ ப்ராப்ளம்னால அந்த வழக்கு போடக்கூடிய ஒரு அதுவும் இருக்கு. ஆனா இந்த ஒரு ரித்தன்யா மாதிரி ஒரு பெண் வந்து உண்மையாக ஏன்னா நம்ம வந்து சொல்லியாச்சுன்னா இப்போ ரித்தன்யா உயிரோட இருந்திருந்தாங்கன்னா அந்த மாமனார் மாமியார் என்ன சொல்லிப்பாங்க, பொய் வழக்கு போட்டாங்க அந்த குடும்பம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பொய் வழக்கு போட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ரித்தன்யா உயிரோட இல்லாதனால தான் உண்மை வெளியே வந்துச்சு. ஆனா வந்து இது தப்பு. அவங்க என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், நம்ம உயிரோட இருந்து வாழ்ந்து காட்டணும். சட்டமும் நம்மளுக்கு பக்கம் இல்லை, சட்டம் ஒழுங்கும் நம்ம பக்கத்துல இல்லை
அதிகாரம் பூரா அவங்க பக்கத்துல இருந்ததுன்னா நீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க, கடவுள் நம்ம பக்கத்துல இருப்பான். நம்மளோட சொசைட்டில வந்து செக்ஷுவல் ஹராஸ்மென்ட்றது எங்க பார்த்தாலுமே இருக்கு. எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா கணவன் மனைவிக்குள்ளேயுமே இந்த ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மென்ட் இருக்கு அப்படின்னா இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஏன் கணவன் அதை பத்தி அழகா படங்களே எடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து 3BHK படம் பார்த்தீங்கன்னா அதுலயும் அழகா காமிச்சிருப்பாங்க எப்படி கணவன் மனைவிக்குள்ள ஒரு பெய்டு மேடு, அன்பெய்டு மேட், அதாவது காசு கொடுக்காத ஒரு வேலைக்காரியாக தான் வச்சிருக்காங்க. அதுவும் பெண்ணை வந்து டவுரி கேட்டு டவுரி கொடுத்து கல்யாண செலவெல்லாம் பண்ணி வீட்டில் உட்கார வச்சு நீங்க ஒரு அன்பெய்டு மேடாக தான் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஃபீலிங் இருக்கு. என்னமோ கிரேட் இந்தியா கிச்சன் சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு ஒரு ஆண் வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு மனதளவில் எந்த ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நபர் வெறும் ஒரு பொண்டாட்டியை யூஸ் பண்ணிக்கிறது வந்து அந்த மாதிரி ஆண்கள் நிறைய இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து டெஃபினட்டா வந்து என்ன சொல்றது, தேர் ஆர் லாட் ஆஃப் women who are going through that. வெளியில வந்து பேச மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சில பேர் வந்து சொசைட்டிக்கு பயந்துட்டு பிரிஞ்சுட்டு வீட்டுக்குள்ளேயே பிரிஞ்சு பேசிக்க மாட்டாங்க. ஆனா வந்து சொசைட்டிக்காக ஒன்னா ஒரு வீட்டில தான் இருப்பாங்க. அந்த லைஃப் லாங் அதுக்கு கோத்ரூ பண்ணுவாங்க. அதுவும் ஒரு தைரியம் தான். அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கிறது வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனா நான் என்ன சொல்வேன்னா அதெல்லாம் தாண்டி நீங்க வெளியில வாங்க. வெளியில வந்துட்டு நீங்க வந்து உங்க மனசுல வந்து மனதளவில் நீங்க வந்து தைரியம் கொண்டு வந்து 4 பேருக்கு நீங்க 4 பெண்களுக்கு நீங்க வந்து நடக்கக்கூடிய அந்த அநியாயத்தை நீங்க வந்து பேசியிருந்தீங்கனாலே அது பெண்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஆனா அது என்னமோ தெரியல, பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரியா சம்டைம்ஸ் போய் முடியுது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது சொசைட்டிக்கு பயப்படக்கூடாது. சொசைட்டி என்ன அவங்களா என்ன உத்தமங்களா? அப்படி கிடையாது. நோபடி இஸ் எல்லாருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ் இருக்கு. யாரும் வந்து என் லைஃப்ல வந்து நான் தப்பே செஞ்சது இல்லைன்னு சொல்றதெல்லாம் அது வந்து அப்ப நீங்க கடவுளா இருக்கணும். அதெல்லாம் இங்கே யாரும் அப்படி கிடையாது. எனக்கும் ஃப்ளாஸ் இருக்கு, எனக்கும் பாசிட்டிவ் இருக்கு, உங்களுக்கும் நெகட்டிவ் இருக்கும், உங்களுக்கும் பாசிட்டிவ் இருக்கும். ஸோ இப்போ ரிதன்யோட வழக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட கல்யாணமே ரொம்ப பிரம்மாண்டமா நடந்த ஒரு திருமணம்னே சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷமா இருந்த ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு முடிவு இருந்திருக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே நினைக்கிறோம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு ரிதன்யா வந்து வந்துடக்கூடாது. அல்ல அதுதான் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த 3BHKல அழகா ஒரு டயலாகே சொல்லியிருப்பாங்க. நீ எனக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு எனக்காக நீ வந்து ஒரு பெரிய அளவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த காசெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நான் வந்து வெறும் கையோட நான் எப்படி உங்ககிட்ட நான் வந்து தோத்து போயிட்டேன்னு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது வந்து குத்துற கேள்வி. அப்பாவோட பிளட் அண்ட் ஸ்வெட்டு எல்லாமே விட்டு எங்க அப்பாலாம் வந்து எனக்கு வந்து பிளட் அண்ட் ஸ்வெட் தனியால அந்த கல்யாணத்தை நடத்தினாங்க. என் பொண்ணுக்கு நான் வந்து தனியால நான் கல்யாணம் நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாக நடத்தினாங்க. அப்படி இருக்கும்போது அது மனசுல வந்து ஒரு வலி இருக்கும்ல. அதுவும் அவர் வந்து எங்க அப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் அந்த டைம்ல. அதுலயே அவர் செஞ்சார், எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சார். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு நினைச்சா கூட எனக்கு கண்ணில் தண்ணி வரும். அந்த அளவுக்கு எனக்கு ரித்தனியாவோட விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு அப்படியே மனசுதான் பதறுச்சு. அப்படின்றது அவங்க எங்க போய் சொல்லுவாங்க, யார்கிட்ட சொல்லுவாங்க? நான் வந்துட்டேன், அதனால தான் நான் வெளியில வந்துட்டதுக்கு அப்புறம் நான் போகணும், நான் ஒர்க் பண்ணணும், நான் ஜெயிச்சு காட்டுவேன். இப்போ கூட எனக்கு வந்து என்ன அரசியல் ரீதியாக எத்தனை ப்ரெஷர் இருக்கு கூட, ஆன் சப்போர்ட் கிடையாது, லைஃப் சப்போர்ட் கிடையாது நம்மளுக்கு. அப்படி இருக்கும்போது தனியாக நான் வந்து என்னோட ஸ்ட்ரென்த்ல நான் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் அத்தனை விஷயத்துலயும் எனக்கு வந்து என்ன ஒரு எதிர்வினை வந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம வந்து சரி செஞ்சு நம்ம வந்து கரெக்டா வந்து நிக்கணும், நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு தைரியம் அது எல்லாருக்கும் இருக்கணும்னு நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் அது இருக்கணும். உங்களை வந்து இன்னொருத்தருக்காக நீங்க உங்க லைஃபை வந்து பலி கொடுக்க தேவை இல்லை, அந்த அளவுக்கு அவங்க வர்த்து இல்லை. ஸோ இந்த ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா ரொம்ப இந்த சோஷியல் மீடியாலே இருக்காங்க. ஸோ அம்மா அப்பா பட்ட கஷ்டங்கள், அம்மா அப்பா பட்ட வலிகள் அது எல்லாமே பார்த்துருந்தா இந்த மாதிரி சூசைட் தான் முடிவு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அம்மா அப்பாவோட கூகுளோட தான் ஜாஸ்தி பேசுறோம். இன்னைக்கு மெடிக்கலா இருந்தாலும் சரி, ஒரு ஏதாவது வாங்கணும்னாலும் சரி, எல்லாமே கூகுளோட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா அமேசானோட பேசிட்டு இருக்கோம், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமோட பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட அந்த தெரியாத நபர் கூட வந்து ஒரு பொண்ணு வந்து பேசி போய் பழகி அவங்க கூட்டி போய் அவங்க வந்து தமிழ்நாட்டிலேயே. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. நம்ம அப்பா அம்மாவை நம்பாம சோஷியல் மீடியா நம்பக்கூடாது. அதுதான் நான் வந்து
எல்லாம் என்னோட இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா, இன்னைக்கு ஒவ்வொரு சில்ட்ரன் கையிலையும் ஃபோன் இருக்கு. இன்னைக்கு ஆஸ்திரேலியா வந்து ரூலே வந்திருக்கு, அண்டர் ஏஜ் பீப்புள் ஆர் நாட் அலவுட் டு யூஸ் ஃபோன்ஸ். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த ரூல்ல நம்ம இங்க இந்தியால இது 140 கோடி மக்கள்ல நம்ம எப்படி அது கட்டுப்பாடுபடுத்த முடியும்? அது நம்ம ஃபேமிலியும் வந்து கையில எடுத்து ஃபோனை கொடுத்துட்றாங்க. நீங்க சாப்பாடு ஊட்டுறதுக்கா ஃபோனை பாரு. ஸோ அதெல்லாம் அங்கேயே போயிடுது, அங்கேயே ஃபோன் ஆரம்பிச்சிருது. கனெக்டிவிட்டி வித் பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் ஆர் லிட்டில் பிட் லெஸ். ஆனால் வந்து ரெத்தனையோட இதுக்கும் சம்மந்தம் இல்லை இது அப்படின்றது தான் நான் நினைப்பேன். ஆனால் சோஷியல் மீடியாவில் வர விஷயங்கள், இன்னைக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு குடும்பத்தில் நடந்ததுன்னா அது இமீடியட்டாக வந்து சோஷியல் மீடியாவில் ஃப்ளாஷ் ஆகிடுது. அது அந்த அந்த வீட்டுக்குள்ள இப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து பையனே வந்து அனௌன்ஸ் பண்ணுறான், நான் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு இந்த ஃபேமிலி ஒத்து வரல, நான் வெளியில் வந்துட்டேன். இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து சோஷியல் மீடியா வந்து வளர்ந்துருச்சு. எதுக்கு சோஷியல் மீடியாவில் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி. பட் ஆனால் வந்து அது ஆயிடுது. ஏன்னா பிகாஸ் நம்ம ஒன்று வெளிப்படையாக 10 பேருக்கு ஒரு வாட்டி சொல்கிறதோட ஒரே தடவை 10 பேருக்கு சொல்லிடலாமே அப்படின்றது அந்த மனப்பான்மையும் இன்னைக்கு வந்துருச்சு. சோஷியல் மீடியா ஹாஸ் பிகம் அ வில்லன் ஆல்சோ. நம்மளுக்கு வந்து சில இடத்துல நம்மளுக்கு பாதுகாக்கும். இந்த மாதிரி எத்தனையா போன்ற விஷயங்கள் நடந்த விஷயங்கள் வந்து இன்னொரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாதுன்னு ஒரு மெசேஜும் கொடுக்குது. ஆனால் அது வந்து ஆப்போசிட்டான ஒரு மெசேஜும் போய் கொடுக்குது. வில்லனாகவும் இருக்குது, ஹீரோவாகவும் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து சோஷியல் மீடியாவை 200% 100% டிபெண்ட் பண்ணக்கூடாது. அது மேக்ஸிமம் போனால் உங்களுக்கு ஸ்க்ரீன் டைமே நீங்கள் வந்து மேக்ஸிமம் 2 hours தான் பெட்டர் அப்படின்றாங்க. 2 hours மேலே நீங்கள் ஸ்க்ரீன் டைமே இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. இட்ஸ் மென்டலி நாட் குட். அது வந்து ஒருத்தவங்களோட மூளையை சைக்காட்டிக்காக ஆக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை மூளையே வளர விடாமல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வந்து இது வந்து சோஷியல் மீடியா என்பது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லான டீல் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது இன்னும் இங்கே வந்து லாஸ் கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஸோ நாளைக்கு இதே மாதிரி ரிதன்யா வந்துடக்கூடாது. அண்டு எல்லாருமே தைரியமாக இருக்கணும், எல்லாருமே வந்து தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்புவோம் மேம். இது கல்யாண விஷயம் இல்லை, இது வந்து உங்களுக்கு வந்து பாலியல் ரீதியாக வன்கொடுமை நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நீங்கள் என்கிட்ட வந்து அது தைரியமாக ஷேர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நானும் உங்களோட சேர்ந்து நான் ஃபைட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன்.